இருட்டுக்கார தானே இது? அப்படியே அவங்க கூட லேபிள் இருக்கு, அப்படியே லேபிள் போடல. பாக்கெட் போட லேபிளோட தான் வரணும். எடுத்துருங்க உள்ள எடுத்துருங்க. எல்லாருக்கும் ஒரே ரூல் தான். தள்ளு வண்டி கடையெல்லாம் மூடிட்டேன். உங்க கடை லைசன்ஸோட நடக்கிறீங்க, அதனால உங்களுக்கு டைம் தரேன். லைசன்ஸ் போட்டோ வராது. இல்ல இவன்ட் சார், இவங்க வந்து பேங்க் போட்டோ வராது. எப்படி நீங்க போட்டோ விட்டுருக்கீங்க? நீங்களும் ஓட்டிட்டீங்களா? இல்ல சார், இது மேனுஃபேக்சரிங் தனி. எடுங்க. 2 வச்சிருக்காங்க. ஒரு 2 இருக்கா? ஆமா சார். சைலண்டாக சென்று அதிரடி ரைட் விட்ட ஃபுட் டிபார்ட்மெண்ட் ஆபீசர்ஸ். லேபிள் போட்டு டிஸ்பிளே வரக்கூடாது. லேபிள் போடாது. லேபிள் போட்டு டிஸ்பிளே வரலாம். ஓகேங்களா? நான் லைசன்ஸை கேன்சல் பண்ணி தேவையா ரூல்ஸ் எப்போ தக்காளி கொடுத்துருங்க. இந்த கவர் பயன்படுத்தாது. அங்கேயா இங்க இருக்கு. எங்க எடுத்து பார்க்கலாம். லேபிள் இல்லாம இருக்கு, இப்படிதான் சேல் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதிகாரிகளின் அடுத்தடுத்த கேள்விகளால் ஆடி போய் நின்ற கடை ஊழியர்கள். இருட்டுக்கார தானே இது? அப்படியே அவங்க கூட லேபிள் இருக்கு, அப்படியே லேபிள் போடல. எடுத்துருங்க உள்ள எடுத்துருங்க. சபரிமலைக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்கள் அதிக அளவில் திருநெல்வேலியில் தங்கியிருப்பதை தொடர்ந்து டவுன் மற்றும் நெல்லையப்பர் கோவில் சுற்றுவட்டார அல்வா கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்திருக்காங்க. உலக புகழ்பெற்ற இருட்டுக்கடை உட்பட பல கடைகளில் சோதனை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் லேபிள் இல்லாத நேந்திரம் சிப்ஸ் பாக்கெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டு இருக்குது. பல கடைகள் ஒரே பெயரை பயன்படுத்தி வியாபாரம் செய்ததும் அதிகாரிகள் விசாரணையில தெரிய வந்திருக்குது. மேலும் லைசன்ஸ் இல்லாமல் செயல்பட்ட 5க்கும் மேற்பட்ட சிறிய கடைகளுக்கு உடனடி விற்பனை நிறுத்த உத்தரவு வழங்கப்பட்டு 1 வாரத்திற்குள் லைசன்ஸ் பெற வேண்டும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. பார்சல் பாக்கெட்டுகளில் கடை பெயர், தயாரித்த தேதி, காலாவதி தேதி ஆகியவை கட்டாயம் குறிப்பிடப்பட வேண்டும் என அதிகாரிகள் அறிவுறுத்திருக்காங்க. இந்த திடீர் சோதனையால அல்வா கடைகள் மற்றும் வாடிக்கையாளர்களிடையே சிறிது நேரம் பரபரப்பும் காணப்பட்டு